சீமான் அலவீசுதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தன்னந்தனி வீரருன்னு சனம் பேசுதுங்க. அவர் வன்காவிதி மாறும் முன்னு மனம் பேசுதுங்க. அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் முன்வைத்த இந்த முழக்கத்தை ஏற்று பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற கோட்பாட்டை கொண்டு உங்கள் பிள்ளைகள் மகத்தான கனவை மனதிலே தாங்கி 15 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே பயணித்து வருகிறோம். ஒரு தூய தேசம், ஒரு கனவு தேசம், உலகின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற ஒரு பெருங்கனவோடு இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். ஒவ்வொரு துறையிலும் மாறுதல், உலகத்தின் தலை சிறந்த நிர்வாக கட்டமைப்பு, உலகம் வியக்கத்தக்க ஆட்சி முறை, அதுதான் உங்கள் பிள்ளைகளின் கனவு. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசம் என்ற சொல்லே இல்லாது ஒழித்து, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன்மானத்தோடு ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிற வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளின் கனவு. உலக தரத்திற்கு சிறந்த மருத்துவம், கட்டணமில்லாத மருத்துவம், கட்டணமில்லாத தூய குடிநீர், பயணிக்க பாதை, தரமான போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க தூய நீர், படிக்க சிறந்த கல்வி, பார்க்க சிறந்த மருத்துவம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஒரு பெருங்கனவு இதுவரை எங்களது முன்னவர்கள் நீண்ட காலமாக சுமந்து வந்த கனவு. அந்த கனவை எங்கள் தலைவன் சுமந்து நின்றான். அந்த கனவை இப்போது இந்த நிலத்திலே அவன் பிள்ளைகள் சுமந்து நிற்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் எங்கள் வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியிலே. அப்படி உயர்ந்த எண்ணத்தை கொண்டு நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற அப்துல் கலாம் கனவு காணுங்கள் பிள்ளைகளே என்கிறார். அந்த கனவு உறங்கும் போது வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வது என்கிறார். ஒரு முறை வருவது கனவு, மறுமுறை வருவது ஆசை, திரும்ப திரும்ப வருவது லட்சியம். அப்படி திரும்ப திரும்ப வருகிற இலட்சியத்தை நிறைவேற்ற துடிக்கிறோம். 61 30 லட்சம் வாக்குகளை பெற்று திமுக அதிமுகவுக்கு இடையே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்தோம். வளர்த்தவர்கள் நீங்கள், மாண்புமிக்க எனது மக்கள், என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள். அடுத்ததாக 24 இந்தியாவை யார் ஆள்வது என்பதிலே போட்டியிலே நாங்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பிரதம வேட்பாளர் இல்லை. ஆனால் அதிலே ஏற்கனவே இருந்த சின்னத்தை பறித்து கொண்டு புதிதாக ஒரு சின்னத்தை தந்தார்கள். ஒரே வாரத்தில் முடிந்தளவு கொண்டு போய் சேர்த்தோம். 3வது பெட்டியிலே இருந்தது எங்கள் சின்னம். அதை தேடி 36 லட்சம் வாக்குகளை, வாக்குக்கு 1 ரூபாய் வாங்காமல் தன்மானமிக்க, இனமானமிக்க, நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் மலர வேண்டும் என்ற
நோக்கம் கொண்ட எண்ணம் கொண்ட என் இன சொந்தங்கள் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கொடுத்து தனித்த அங்கீகாரம் பெற்ற முழு இசைவு பெற்ற மாநில கட்சி என்ற உயர்வை எங்களுக்கு தந்தார்கள். இந்த நிலத்திலே எங்கள் வாக்கு, எங்கள் கட்சியின் வாக்கு, என் மக்களின் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் உரிமையும் நேர்மையும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒற்றை கட்சி வாக்கு. திமுக வாக்கு இது என்று சொல்ல முடியாது, அதிமுக வாக்கு இது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது கூட்டு அவியல் பொறியல் என்ற சாப்பாடு. அது கூட்டணி நோட்டணி, இது கொள்கை அணி, ஒரே அணி, மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக களத்திலே நிற்கிற மாபெரும் மாற்று அரசியல் புரட்சி. அதனால்தான் இது மக்களுக்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் உயிரினுமினிய என் தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டில் ஒரு நாடு, ஒரு இனம் வீர மக்களை பெற்றிருந்தால்தான் அந்த இனம் பாதுகாப்பாக வாழும். வீர மக்களை பெறாத இனம் சிதைந்து அழியும், நாட்டை இழக்கும். வீரம்தான் காக்கும். அப்படி வீர படையாக இருக்கிற நம்மளுடைய காவல் படை, காக்கும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய காவல் படை இன்றைக்கு கணக்கில்லாத காவல் மரணங்கள், காவலர்களே பணிச்சுமையால் தற்கொலை, இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்தால் மாமா வர்றார், அவர் வர்றார் என்று ஏளனம் பேசுகிறதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நிலையை மாற்றி காவலர்கள் காவல் தெய்வங்கள் என்று என் மக்களால் போற்றப்படுகிற உயரத்திற்கு எங்களின் காவல்துறையை தூக்கி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற கனவு, இந்த கனவை தந்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் மகனின் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில், நாம் தமிழர் ஆட்சியில், தமிழ் தேச அரசின் ஆட்சியில் காவல்துறை எப்படி இருக்கிறது என்பதை சுருக்கமாக ஒரு முன்னோட்டமாக காட்டுகிறேன். நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு மேடையில் இவ்வளவுதான் காட்ட முடிகிறது. என் கனவு பெரிது, மிக பெரிது. ஆனால் அதில் துளியை காட்சி வடிவத்தில் பேசி பேசி கடத்த முடியவில்லை, புரிய வைக்க முடியவில்லை. அச்சு ஆவணத்தில் குடித்தேன். படிக்கிற பழக்கம் என் மக்களுக்கு இல்லை. படம் பார்த்து பழகி போன என் மக்களுக்கு படம் காட்டுவது என்று முடிவெடுத்து படம் காட்டுகிறேன். ஏன்னா நீங்க படம் காட்டுறவன்னு தான் ஓட்டு போடுறீங்க. அதனால உங்க மகனும் ஒரு படம், உருப்படியான படம், தேவையான படம், நாட்டுக்கு படம், பொழுதுபோக்கு படம் இல்ல, நல்ல பொழுதா ஆக்கிற படம். இது என்னன்னு பார்க்காதீங்க, இதை வட்டமா, இதான் தமிழ்நாட்டு அரசு முத்திரை. இதுவரை நீங்க பாக்குறத எடுத்துரும். தலைநகரையே மாத்திரம், தமிழ்நாட்டையே மாத்திரம், 5 தலைநகரம். அது ஏன் போடுறேன்னு அப்புறம் சொல்றேன், இப்ப நிறைய நேரம் இல்ல. இது பெரிய செய்தி. இது காவல், நம்முடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி கட்டமைக்கப்படுது பாருங்க. எந்த நாட்டிலும் சிறையிலையும் நீதிமன்றங்களையும் காவல் நிலையங்களையும் கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு குற்றமற்ற சமூகம் என்று போற்றப்படும். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடு அதிக குற்றவாளிகளை கொன்ற நாடு, அது குற்ற சமூகம் என்று பொருள். எந்த நாட்டில் நீதிமன்றத்தில் கூட்டம் குறைகிறதோ, காவலர்களுக்கு வேலை இல்லை என்று ஆகிறதோ, வழக்கறிஞர் அந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்கிறது, அறநெறி இருக்கிறது, நன்னறி இருக்கிறது, தர்மம் தலை தோங்குகிறது என்று பொருள். உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த நம்முடைய கல்வி முறையை வகுத்தவன் அவன் என்ன பண்றான், நான் இந்தியா முழுமைக்கும் பயணித்து சென்றேன், அங்கே ஒரு பிச்சைக்காரனை கூட, ஒரு திருடனை கூட பார்க்கல, அவ்வளவு அற சிந்தனை, தர்ம சிந்தனை அந்த நாட்டில் இருந்ததுங்கிறான். உங்களுக்கு அந்த மாதிரி மெக்காலேயுடைய கல்வி திட்டத்தை தான் நம்ம படிக்கிறோம். அவன் இந்தியா முழுமைக்கும் குறுக்கு நெடுக்குமா நான் பயணிச்சேன், ஒரு திருடனை கூட ஒரு பிச்சைக்காரனை கூட பார்க்கலைங்கிறான். அவ்வளவு தர்ம சிந்தனை அந்த நாட்டில் மேலோங்கி இருந்ததுன்னு. இன்னைக்கு திருட்டு பயலும் பிச்சைக்காரன் தான் குறுக்கு மறுக்குமா ஓடுறான். அதுலயும் நான் என் வீட்டுக்கு போற போது ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் கையேந்திரான். யாரு? பூரா வட இந்தியன். அப்ப நான் என்ன தெரிஞ்சேன், இனி நமக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட மிச்சம் இல்ல, எல்லாம் அதையும் பறிச்சுக்கிட்டான். இப்ப பாரு, நல்லா கவனி. அந்த சமூகத்தை எப்படி
ஒரு குற்றவாளிகளே உருவாகாத குற்றமற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, நம்முடைய கனவு. அப்போ அந்த கனவை நிறைவேற்றோம். நம்முடைய தலைவர், எங்கள் தலைவர் படத்தை போட்டு காட்ட முடியாது, அதை ஒளிபரப்ப மாட்டாங்க. தலைவர்னா உனக்கு யாருன்னு தெரியும். அப்ப நம்ம தலைவரை காவல் படையை கட்டிட்டு காவல்துறை அணிவகுப்பு பேரணி அதுல மரியாதையை வாங்கும் போது காவல்துறையில்ட்ட பேசினது தலைவர் பேசினது அவன் மகன். நான் உங்களுக்கு பேசுறேன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. இப்ப வேலை என்ன? குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. அப்படிப்பட்ட காவல்துறை படைப்பதுதான் நம்முடைய வேலை. இங்க பாரு, பாத்துக்க. இது ஏன் சீருடைய மாத்திருக்கேன்? இந்த காக்கி மேல என் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. வந்த உடனே இந்த சீருடைய மாத்திடுறோம். மாத்திட்டு பாரு எப்படி இருக்கு பாரு, அப்படி பாரு. காவல் நிலையத்தில் அந்த சிவப்பு கிவப்பு அருவருப்பார்களை தூக்கிறோம். காவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பையன் இருக்குல்ல, பயப்பட தேவையில்லை. அங்க நம்ம காவல் தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கணும். இங்க பாரு, வண்ணத்தை முழுக்க மாத்தி விட்டுரும். சுழற்சி முறையில் பணி, காவல்துறைக்கு சுழற்சி முறையில் பணி. ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் பணி. காவலர்கள் பற்றாக்குறை இருந்தால் பணிக்கு கூடுதலாக நம்ம காவலர்களை எடுத்துக்கிறோம். பாத்துக்க, காவலர்களை கூடுதலா எடுக்கிறோம். இதுல என்னன்னு பாரு, ராணுவ வீரர்கள், நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கூட 2 மாத காலம் விடுமுறை இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கிறது. நீதி அரசர்களுக்கு கூட சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை என்று 2 மாத காலம் விடுமுறை. ஏப்ரல் மேலாம் நீதிமன்றம் இருக்காது, விடுமுறை இருக்கிறது. ஆனால் நம்முடைய காவலர்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கூட விடுமுறை இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. ஆசிரியர்களுக்கு இருக்கு, ராணுவ வீரருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, காவல்துறைக்கு இல்லை. இப்ப நாம் என்ன செய்யறோம்? காவல்துறைக்கு இதனால அந்த இல்லாதனால மன அழுத்தம் கூடி, பணிச்சுமை, மன அழுத்தம், உறக்க நேரம் குறைவு, குடும்பத்தை பார்க்க முடியாது, அம்மாவுக்கு முடியலாம் மருத்துவமனை சேர்க்க முடியாது, மனைவிக்கு பிரசவம்னாலும் கூட போக முடியாது, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சேர முடியாது. எல்லா சுமையும் அழுந்தி மன அழுத்தத்துல தற்கொலை செய்து கொள்கிற நிலைக்கு. இவன் என்னுடைய உறவினர், இவரு கோவையில பெரிய பொறுப்புல இருந்தாரு, துப்பாக்கி எடுத்து நெத்தியில சுட்டி இறந்து விட்டாப்ல. எப்படி? மனச்சுமை, அழுத்தம். இது நம்ம தங்கச்சி உங்களுக்கு தெரியும், தற்கொலை செய்து கொண்டு இறந்தது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையை சுத்தமாக ஒழிக்கிறோம். மன அழுத்தம்ங்கிற ஒன்னே காவலர்களுக்கு இருந்தால் எப்படி பணியாற்ற முடியும்? தூக்கிட்டு வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில. ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். எது? ஊதிய இழப்பில்லாமல். நல்லா கவனிச்சுக்கிற, பார்த்துக்கிட்டே வா. சுழற்சி முறையில் விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட சுற்றுலா சென்று வர அவர்களுக்கு அரசே செலவு பண்ணி பொறுப்பெடுத்து அவங்களை குடும்பத்தோட சுற்றுலா அனுப்பும். அது எல்லாமே ஒருங்கிணைக்கும். அது காவல்துறைக்குன்னு இருக்கிற அந்த துறை அமைச்சகம் அதை ஒழுங்கு பண்ணி செய்யும். குடும்பத்தோட போய் இந்த எந்த அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருங்க. காவல்துறையெல்லாம் யாரு? பூரா நம்ம சொந்தக்காரன், சித்தப்பன், பெரியப்பன், மாமச்சின, அண்ணன் தான். இந்த பாரு, சுற்றுலா போயிட்டு வர செய்கிறோம். காவலர்களுக்கு இந்த குடியிருப்புல அந்த
இந்த குடிசை மாற்று வாரியத்தில் கட்டணும். தரமான குடியிருப்பு கட்டி ஸ்டார் விடுதி போல நட்சத்திர குடியிருப்பை மாத்திரம். மருத்துவமனையில தனிப்பிரிவு, மருத்துவமனையில மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, மருத்துவர்களுக்கு, ராணுவ வீரர் தனித்தனி பிரிவு. வந்தவன ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. காவல்துறையா தனி செக்ஷன் சொல்லும், தனி பிரிவு. காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து கொள்ள செல்ல தனித்தனியாக எல்லாம் கூட செய்தி பண்ணி கொடுத்துறோம். பாத்துக்க. இப்ப கண்காணிப்பு கருவி எல்லா இடத்துலயும் காவல் நிலையத்தில் நாடே கண்காணிக்கப்பட்டு இருக்கோம். தப்பிக்க முடியாது. எங்க இருந்து யார் கண்காணிக்கிறார் என்று உனக்கு தெரியாது. இப்ப ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டார், கூப்பிட்டு விசாரிக்கும் போது மாண்புமிக்க மனித நேயத்தோட இப்படி டவசரை கழட்டு, இந்த சட்டையை கழட்டு, உட்காரு, முட்டிக்கால் போடு, அடி தடி, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இங்க வாதிருப்போம். இப்ப என்ன பண்றோம், குற்றங்களை குறைக்க நமக்கு குற்ற தடுப்பு காவல் படையை கண்டுபிடிச்சிடறோம். இந்த சீருடை இல்லாது பிரிவென்டிவ் போர்ஸ் அவங்கள என்ன பண்றோம், உடல் தகுதியை நீக்கிடுறோம். ஒரு உயரம் குறைமா இருக்காரு, தடிமனா இருக்காரு, ஒல்லியா இருக்காரு, கல்வி தகுதி மட்டும்தான் பார்க்கும், சேர்த்துக்கிறோம். திருநங்கை மாற்றுத்திறனாளி, நீ மாற்றுத்திறனாளியில போலீஸ் பார்த்துக்க மாட்டீல, உன் மகன் ஆட்சியில போலீஸ் எப்படி பாரு இப்படி இருப்பாப்ல. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பாப்ல. உனக்கு போலீஸ்ன்னு தெரியாது, உன்னை விட வேகமா கை தட்டுவாப்ல. நீ சேட்டை பண்ணின்னு வச்சுக்கிறங்க, அவர் எல்லாருக்கும் கறி வச்சிருப்பேன், கை 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 கைன்னு செய்தி போகும். 10 பேர் வந்து எந்திரிக்கு தம்பிம்பா. போலீஸ் மாதிரி யாருங்க நீங்க, வாங்க வாங்குங்க வாங்க வாங்க, கூட்டிட்டு போய் உட்காருங்க. ஹலோ உட்காரா, டேய் உட்காரா பட. அங்க போனா தெரியும் அவன் போலீஸ்ன்னு. தப்பிக்கவே முடியாது. நீ தாலி அக்கிறது, தோட இருக்கிறது, பிள்ளைய கேலி பண்றது, பரிசத்திடுறது, தொலைச்சு போடுவேன். ஊக்கி வச்ச பச்சை மட்டையை அடிச்சு உடம்புல உப்பு தண்ணி வச்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். வெறும் பச்சை மட்டை இல்ல தம்பி, முதுத்தோலை உரிச்சு உப்பு தண்ணியை கடல் தண்ணியாச்சு உப்பு கரைச்சி ஊத்தி விட்டுருவேன். துடிச்சு துடிச்சு கும்பிட்டு விழுந்துருவேன். இனிமே எண்ணமே வராது உனக்கு. பாத்துக்க. குற்ற தடுப்பு காவல் நிலையம் தொடங்குவேன். இவங்கெல்லாம் போலீஸ், உனக்கு தெரியாது. இப்ப பாத்தீல போலீஸ். அப்ப குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிச்சு அதை வழக்காக்கி நீதிமன்றத்தில் இழுத்து தண்டனை பெற்று கொடுக்கிற காவல் படை தான் இருக்கு. குற்றம் நடப்பதற்கு முன்பு அதை தடுக்கிற காவல் படை ஒரு பிரிவை நம்ம உருவாக்கிக்கிறோம். அது ஒண்ணு உருவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் போலீஸ்ன்னு தெரியாது. இவங்கெல்லாம் போலீஸ்ன்னு தெரியாது உனக்கு. தீ குடிச்சு உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி சேட்டை அந்த பண்ணின்னு வச்சுக்க, இப்படிலாம் பண்ணின்னு வச்சுக்க தம்பி, கதை இந்த மாதிரி வாட்சில இருந்து போயிருச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருச்சு வந்து இப்ப என்னன்னா, இப்ப வந்து பண்டிகை, நம்ம உனக்கு பண்டிகை இருக்கு, எல்லா பண்டிகை இருக்கு. பொங்கல் பண்டிகை இருக்கு, தீபாவளி இருக்கு, ரம்ஜான் இருக்கு. ஆனால் காவலர்களுக்கு எந்த பண்டிகையும் இல்லை. நீ பட்டாசு வெடிச்சா இப்ப பார்த்து வெடிப்பா, ஓரமா வெடிப்பா, நிக்கணும். பொங்கலுக்கே நிக்கணும். நீ செத்து பாடையில போனாலும் கூட வரணும், பல்லக்கு தூக்கிட்டு போனாலும் வரணும், கோயில் திருவிழாவுக்கு வரணும், எல்லாத்துக்கும் நிக்கணும். ஆனால் நம்ம ஆட்சியில விடுமுறை. எப்படி விடுமுறை? ஒரு நாள்ல அரை நாள் பண்டிகை காலங்கள்ல அவர்களுக்கு விடுமுறை. மீதி நேரம் பகுதி நேரம் பிரிச்சுக்கிறோம். இப்ப 8 மணி நேரத்துல 4 மணி நேரம் அவருக்கு பணி, பெண் காவலருக்கு 3 மணி நேரம் பணி செஞ்சுட்டு போயிடலாம். சுழற்சி முறையில விடுமுறையை பண்டிகை காலங்களில் கொடுத்துக்கிறோம். என்னன்னா பலகாரம் சாப்பிட முடியாது, தாய் தந்தையரோட இருக்க முடியாது, ஒரு புதுசு வேட்டி கட்ட முடியாது, எப்ப பார்த்தாலும் சீருடையோட வெறப்பாவே இருக்கிற நிலைமை தூக்கிறோம். மகளிர் காவலர்களுக்கு மகப்பேறு காலத்துல ஓராண்டு விடுப்பு கொடுத்து சம்பளம் பிடித்தல்லாம ஊதியத்தோட கொடுத்துறோம். பாரு எப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் கூட வருவான் போலீஸ், எல்லாத்துக்கும் வருவான். நீ விபத்துனாலும் வரணும், சாலையில் விழுந்து செத்தினாலும் வரணும். இங்க பாரு, செத்து ஒருத்தன் சாலையில் விழுந்தான்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்கா நீ போயிட்டு இருப்ப. செத்து விழுந்தவன் சித்தப்பனா இருக்கலாம், என் அப்பனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனாச்சிரா, உன் மச்சனா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், நீ போய்கிட்டே இருப்ப. ஆனால் எவன் செத்து பிணமாக விழுந்தாலும் அந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன்
நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ், காவல்துறை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது காவல்துறையை போற்ற மதிக்க பழகிக்க பாரு. முதல்ல விழுந்தவன அந்த இடத்துல வந்து ஒரு போரையை போத்தி துணியை போத்தி இந்த பிணத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் நிக்க போறது யாரு? காவல்துறை. பாரு, மேன்மையான பணிகளை செய்யும் காவலர்களை போற்ற வேண்டும். எப்படி? அப்படி போற்றவர்களுக்கு உயரிய விருது கொடுத்து பணி உயர்வு கொடுக்கும். அவன் மரணிக்கும் போது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யும். போற்றத்தக்க பணியை செய்கிற காவலர்களை போற்றும், கொண்டாடும் அரசு. இப்ப பாரு, இவர் தலைவர், இவர் சாலையில போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை பார்த்துக்கடா. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போக்குவரத்தை நிறுத்தி வரிசையா வெயில்ல நம்ம பிள்ளைகளை ஆண்காவலர் பெண்காவலர் நின்று இங்கிட்டு போ அங்கிட்டு போ டிராபிக். எங்க போறாரு இவரு? கோடுமை ஒரு நாள் அதிகாலையில் விண்ணூர்தி நிலையத்துக்கு போக 5 மணிக்கு வரேன். வரிசை என் தம்பி வணக்கம், என்ன நேரத்தில் நின்றுகிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். அண்ணே சைக்கிள் ஓட்ட வராங்கண்ணே. டேய் வச்சு வெளுத்து விட்டேன் பாரு. சைக்கிள்ல இந்த பக்கம் போறாங்கன்னு மொத்த போக்குவரத்தையும் ஒரே பக்கம் திருப்பி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பக்கத்துல போக வர நெரிசல் வராது, விபத்தான யாரு பொறுப்பு? அதுக்கப்புறம் தான் ஓட்டணுமா போய் பூங்கால ஓட்டு, விளையாட்டு திடல்ல ஓட்டு. எப்படி இருக்கு? இப்ப நமக்கு எதுக்கு இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு? நம்ம தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படி? தேவையில்லை. இங்க பாரு, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு எலிப்படை, பூனைப்படை, இசட்டுப்படை, ஒய்படை. எதுக்கு? ஏண்டா இவ்வளவு பயந்தங்க? எதுக்குடா வாரிய பதவிக்காரிய அவ்வளவு உயிர் பயிருக்குன்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானடா. மக்களுக்கு சேவை செய்ய வரவன் மக்களை பார்த்து பயப்படுறான். ஏய், எந்த நாட்டிலடா அது நடக்குது? இந்த மாதிரி சாருக்கு பாதுகாப்பு. வரிசையில நிக்கணும். இங்க ஏப்ரல் மேல வெயில நிக்கணும், பனியில நிக்கணும், மழையில நிக்கணும், ராத்திரியில நிக்கணும். பாரு, இந்த முறையை ஒழிக்கணும்டா. இந்த நாட்டில் சுத்தமா ஒழிக்கணும். காவல் நிலையத்தில் இரு, அதான் உன் வேலை. ரோட்ல நிக்காத. இந்த பாரு, போகும்போது இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இது எதுக்குன்னு கேட்கிறேன். இப்ப என்ன உங்க அண்ணன் கேள்வி கேட்கிறோம் மயன், இந்த தேர்தலை ஓட்டு கேட்க போகும்போது என் ஆத்தாக்கெல்லாம் இப்படி ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல, அந்த இதுக்குள்ள ஆசிட்ட ஊத்திடுவான்னு நீ எப்படி நீ நம்பாம போய் கும்பிடுற? பக்கத்தில் நிக்கிற நீ ஆசிட்ட வச்சு அந்த சூடத்துல கொளுத்தி விட்டான்னா என்ன பண்ணுவ? அப்ப பயம் இல்லாம நிக்கிற பல்ல அடிச்சுக்கிட்டு. அப்ப அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே மக்களை, உனக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்ச மக்களை சந்திக்க எதற்காக பயப்படுற? எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, சாலையில நிக்கணும். ஆட்சிக்கு வந்தவர் எல்லாம் பாதுகாப்பு, சருன்னு போகணும். அதுக்கு பேர் என்ன? புரோட்டா கால். நம்ம புரோட்டா ஆட்டுக்கால் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் என்ன புரோட்டா கால்னே தெரியாது. இங்க பாரு, நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம சித்தப்பன் பெரியப்பன், நம்ம அக்கா தங்கச்சி இப்படி சாலையில நிக்கிறத அண்ணன் பார்க்கும்போது ஒரு வழி வரும்பாரு. டேய், இதை ஒழிச்சிடணும்டான்னு வெயில்ல நிப்பான். ஒரு சிறுநீர் வந்துருச்சு, ஒரு அவசரம் வந்துருச்சு, எங்க போவான்னு சொல்லு. நம்ம தங்கச்சி நிக்குது, நம்ம அக்கா நிக்குது, எப்படி போகும்? எப்படி போகும்டா? ஒரு மாந்தனையும் உள்ள ஒரு மனிதன் செய்ய, ஒரு தலைவன் செய்யற ஆட்சியாடாது. போப்பா போய் இருப்பான்னு பாரு. இங்க பாரு, இங்க பண்றது இந்த பாரு. நான்லாம் ஒரு நாள் ராத்திரி தூத்துக்குடி விண்ணூர் நிலையத்திலிருந்து போறேன். 10:30 மணிக்கு 4-5 தங்கச்சி சாலையில் நிக்குது. வெறும் கருவை, ஒரு நட்டுவார்கள் கடிச்சிருச்சு, ஒரு தேல் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்லு. அந்த முறை ஒழிக்கிறோம்டா. இவர் குளிரூட்டப்பட்ட வாகனத்துல இருந்து ஜெயில் போவாரு, இவன் வெயில்ல நிக்கிறான் பாரு. இங்க பாரு, அப்படி உனக்கு உயிர் பயம் இருந்தால் வராத, மக்கள் சேவைக்கு வராத, வீட்டிலே இருந்துக்க. இவன் யாருன்னு தெரியுதா? போரிஸ் ஜான்சன். யாருன்னு தெரியுதா? இங்கிலாந்து நாட்டின் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். எதுல போறான் பாத்தியா? பாராளுமன்றத்துக்கு சைக்கிள்ல. சிரிக்காத. இவன் யாரு? மார்க் ரூட்டே, நெதர்லாந்து பிரதமர். எதுல போறான் பாராளுமன்றத்துக்கு? சைக்கிள்ல. ஒரு ஆளா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் பிரதமர் தான். பாரு, இது யாரு தெரியுதா? ஓ நாடு தான், நம்ம நாடு தான். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல. யாரு பின்னாடி மோட்டர் பைக்கில் உட்கார்ந்துருக்க ஆள் பாரு? மம்தா பானர்ஜி. ஏன்களு
ஒரு கார்ல போகுது, கார் ரிப்பேர் ஆயிருது, வண்டியை நிறுத்திட்டு அந்த மோட்டர் பைக்கில் போற தம்பி என்னை அசம்பிளியில விட்டு சட்டசபையில டேய் நடந்ததை தவிர மோட்டர் பைக்கில் போதுரா முதலமைச்சர் டாட்டா காட்டிட்டு. இவன் யாரு தெரியுமா? டேய் அவனை காட்டுப்பா. அந்த அண்ணாள் யாரு தெரியுமாடா? கேரளா முதல்வரா பினராயி விஜயன். சாதாரணமா நடந்து போவாப்ல பாரு. இவன் யாரு தெரியுதாடா? நம்ம தாத்தா. யாரு தெரியுதா? நம்ம தாத்தா தான். எப்படின்னு பாரு, எப்படி போறாரு பாரு, என்னன்னு பாரு. என்னது அது? என்ன சத்தம்னு? முதலமைச்சர் கார் போகுது, முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் ஜீப் போகுது. வாங்கி 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 வாங்கின்னு சைரன் சத்தம் போட்டுக்கிட்டு. ஏய் என்னது இதுன்னு போலீஸ்னு. ஏய் நிப்பாட்ட சொல்லு. ஏய் இங்க வா. என்னது? ஏன் இப்படி சங்கு சத்தம் போட்டான? செத்தா போனே சங்குதி போயிட்டு இருக்காங்கிறப்பல. எங்க இருந்து வருதுன்னு? நம்ம வண்டிக்கு முன்னால போற போலீஸ் ஜீப்ல இருந்து வர்ற சத்தம் தான் சார். வண்டியை நிறுத்துப்பா. அது என்னையா அது சிவப்பா மேல மாட்டி வச்சிருக்கீங்க? சைரன் வண்டி சார். இது என்ன கூத்துன்னு? நான் உயிரோடு தானே இருக்கேன். முன்னால சங்கு ஊதிட்டு போனா என்ன அர்த்தம்னு? நீங்க போற ரூட் பந்தோபஸ்துக்காக கொண்டு வந்திருக்கோம் சார். எனக்கு எதுக்குப்பா பந்தோபஸ்து? நான் சீனா. டேய் இத பார்த்து இந்த பயிலுக்கு திருந்தலடா. ஐயா ஒரு 100 வண்டி போகும்டா. ஒய்யும். டேய் எங்கடா போறீங்க? உங்க ஆடம்பரம் அக்கிரமத்துக்கு இவங்க சினிமாவில இருந்து வந்தாங்களா? சினிமா செட்டு மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கணும். வைத்தியக்கரை என் தாத்தன் பேரறிஞர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி, நம்ம தாத்தன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசேம ராஜா, இந்த டாக்டர் சுப்பராயன், இவங்கெல்லாம் இப்படிதான் ஆட்சி செஞ்சாங்க. போய்கிட்டு இருக்கேனா இல்ல பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கேனா? நம்ம நாட்டுல தானே போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜீப்பை திருப்பி கொண்டு போங்க. சும்மா வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு செண்ட செலவுங்கிறப்பல. ஏண்டா நான் சீனாவில் வரணும், பாகிஸ்தான்ல வரணும், சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்குடா பாதுகாப்புன்றப்பல. இவங்க மக்களை நம்மள பயப்படுறாங்க. இது தாத்தாவின் ஆட்சியில, பேரன் ஆட்சியில எப்படி இருக்கு? தவிர்க்க முடியாத இடங்களில் என் பிள்ளைய நிக்குதுன்னு வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். எப்படி? மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். ஆண் காவலர்களுக்கு அதே மாதிரி வச்சிருவேன். தவிர்க்க முடியாத இடத்துல தான், தேவையில்லாம சாலையில் வந்து நின்றுட்டு இருக்க கூடாது. நீ போய் காவல் நிலையத்தில் இரு, காவல் பணியை செய், உனக்கு என்ன வேலையை செய். இல்லைன்னா சும்மா இரு, புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருது என்றால் அங்க பிள்ளைகளுக்கு போதிய வசதி இந்த மாதிரி வண்டியை முதல்ல நிறுத்திடுவேன். நகரும் கழிவறைகள், கேரவன், நடிகர்கள்லாம் சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்துறாங்களா ஷூட்டிங்க்கு, அந்த வண்டியை அரசு வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு நிறுத்திடும். அதுக்கு கேரவன் பேரு, பாதுகாப்பு வண்டி. இங்க பாரு, இந்த மாதிரி எங்க காவலர்கள் சாலையில நின்று பணி செய்யறது கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? போக்குவரத்து காவலர்கள் நடுவீதியில் நிற்பதோ வெயில்ல நிற்பதோ கிடையாது, எடுத்துறோம். என்ன பண்றேன்? சாலையின் இரு ஓரத்துல கண்ணாடி அறை, இப்படி இந்த பக்கம் சுவர் இருக்கும், பின்னாடி சுவர் இருக்கும், முன்னாடி கண்ணாடி அறை இருக்கும். குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கணும், உள்ளே இருக்கணும். உள்ள இருந்து எல்லா இடங்களையும் வளைவு கண்காணிப்பு கருவி சிசிடிவி பொருத்திருப்பேன். பல இடங்கள்ல எல்லாம் கண்ணு முன்னாடி கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்கே மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஏற்கனவே இருக்கிற காவலர்கள், புதிய பணிக்கு எடுக்கும் போது திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும், விதவை பெண்களை எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் அந்த அந்த அறைக்குள்ள. இந்த பாரு, அப்படி இந்த முறையை ஒழிச்சிடும். நீ தவறே செய்ய முடியாது. ஒவ்வொரு வளைவும் போட்டுக்கிறோம். இது எங்க இருக்கு? இது மாதிரி சிங்கப்பூர்ல இப்படி இந்த மாதிரி அறையை கொடுத்துறேன். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏசி போட்டு உள்ள உட்கார்ந்துக்கிற வேண்டியதான். அந்த சீருடைய மாத்திடுறேன், வெள்ளைய. அது தூசி அடிச்சு அது நீ தெருவில் அந்த பச்சையை கொடுத்துறேன். ஏன்? பச்சை கிரீன் சிக்னல் வந்தா தானே நீ போகணும். போக்குவரத்து எல்லா காவலருக்கும் பச்சையா போடு. இந்த பாரு, சீருடைய மாத்திடுறேன். சாலையில நிக்கவில்லை. 20,000 மாத்திரை, தூய தமிழ்ல, அது கிலோமீட்டர் இங்கிலீஷ்ல. நான் வரும்போது 1000 மாத்திரைன்னு தான் எழுதியிருக்கோம். அப்புறம் குழம்பிக்காத. கிலோமீட்டர் வேகத்துல 1000 மாத்திரை வேகத்துல செல்லவும்னு இருக்குதுன்னா இப்படி எழுத்து வரும். 15 கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னா அதுல நீ போகணும். போகல அப்படின்னா இவர் மெதுவாக செல்லவும் தான் எழுதியிருக்கும். ஏன்? பள்ளிக்கூடம் அருகில். இந்த மெதுவாக செல்லவும்லாம் இருக்கு, அதை எடுத்துருவோம். பள்ளிக்கூடம் அருகில் அதான் போட்டிருப்போம்.
பள்ளிக்கூடம் அருகின்னா நீ என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெதுவா செல்லணும். மெதுவாக செல்லணும்னு எழுதுனா நீ அறிவு கட்டவன், முட்டா பையன் அர்த்தம். நடைபாதை நடப்பதற்கே நீ எழுதி 50-60 கோடி செலவு பண்ணி இந்த முதன்மையான நகரங்கள்ல வேணா நான் சொன்ன போய் கேட்க நகர்ல நடைபாதை நடப்பதற்கே 10 அடிக்கு ஒரு பலகை வச்சிருக்கு. அப்ப நடைபாதை நடக்கிறதுக்கெல்லாம் படுத்து உருள்றதுக்கா? டேய், நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியணும்டா. அந்த சமூகம் தாண்டா அறிவு சமூகம். புல் மேல நடக்காதன்னு எழுதி வைக்கிறது மாதிரி ஒரு தற்குறி சமூகம் இருக்கடா. தற்குறி சமூகம் பைத்தியக்காரங்களா. பள்ளிக்கூடம் அருகில், கோயில் அருகில், தொடர்வண்டி நிலையம் அருகில், அவ்வளவுதான் போட முடியும். இதை கத்துக்கணும் முதல்ல. இங்க பாரு, இவ்வளவுதான் கொடுப்பேன். ஏன்? பள்ளிக்கூடத்து மெதுவாக செல்லவும் அதெல்லாம் போட மாட்டேன், தூக்கிடுவேன். வேகத்தடையை எடுத்துருவேன். வேகத்தடை என்பது மக்களின் அறிவுக்கு போட்ட தடை, ஒழுக்கத்திற்கு போட்ட தடை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? வேகத்தடை போட்டா தான் இவன் மெதுவா வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த நான் அறிவை குறைச்சு மதிப்பிடுறேன். நீ என்ன நினைக்கிற? வேகத்தடை போட்டா தான் மெதுவா வருவான், அடுத்த மதிப்பை தூக்கிறேன், அங்க வைக்கிறேன். இங்க இது இருக்கு அப்படின்னா நீ மெதுவா செல்லணும். கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா உள்ள இருந்து கம்பியை பிடிக்கணும். இங்க பாரு, ஏனுகள் 3 வயசுல அரும்புல சேர்க்கிறேன், மொட்டுல சேர்க்கிறேன். அரும்பு, மொட்டு, மலர். நோ எல்கேஜி யூகேஜி பிளடி நான்சென்ஸ், தூக்கி தூர வீசிடுறேன். அரும்பு, மொட்டு, மலர் 3 வகுப்புல 3 வயசுல ஒன்னா சேர்க்கிறேன். 6 வயசுல 3 வயசுல சேர்க்கிறேன். அரும்புல மொட்டு, மலர் 6 வயசு வந்தோன்னு ஒன்னா சேர்க்கிறேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் நாடு 7 வயசுல சேர்க்குது. தென்கொரியா 8 வயசுல சேர்க்குது. சிங்கப்பூர் 6 வயசுல சேர்க்குது. இது 3 தான் தரத்துல முதலிடத்தில் இருக்குது. அதை முந்துற நான் 6 வயசுல சேர்க்கிறேன். அந்த ஒன்னாப்புல என் பிள்ளைக்கு ஆரம்பிச்சிருவேன். எப்படி? சாலை விதி, அடிப்படை சட்டம், ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு வகுப்பு. என்ன 2 வகுப்புல நடத்துவேன். சாலை விதி என் பிள்ளைக்கு நல்லா ஏறிடும். அடிப்படை டிராபிக் போலீஸுக்கு அது சொல்லி கொடுக்கும், கத்து கொடுத்துருவேன். சட்டம், அடிப்படை சட்டம் தனியா படிக்கிறது வேற. ஆனா அடிப்படை சட்டம் என் பிள்ளைக்கு தெரியும். எவனும் ஈபிக்கோ செக்ஷன் எல்லாம் பேசி தப்பிக்க முடியாது. ஒண்ணு வருவேன். இங்க பாரு, கத்து கொடுத்துருவேன் எல்லாம். இப்ப நான் சொல்ல நம்ப முடியலடா. நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல தான் அந்தமான பாரு, அந்தமான்ல சென்டர் ஃபார் டிராபிக் எஜுகேஷன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில இருந்தே இவங்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இவ்வளவு சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு இதுவா போட்டிருக்காங்கன்னு. இத பயிற்றுவிக்கிறதுக்கு பிராக்டிக்கல் செயல்முறை பள்ளி பயிற்சி. அவன் ஒரு இடத்த வச்சு பிள்ளைகளுக்கு சாலை விதியை எப்படி கொடுக்குறான். எங்க? வெளியில இல்ல, அந்தமான்ல. அதை இந்த மான்ல உன் மகன் சீமான் செய்யறேன். இந்த பாரு, சிக்னல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது. பிரேக் போட்டான் பாருங்க. ஒரு போலீஸையும் போட்டு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சூப்பர்ல. பாருங்க, ரெட் இருக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நின்றது அது படிச்சுக்கிறது. சின்ன வயசுல பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அது பதிஞ்சுக்கிறது. அது வாழ்நாள்ல கடைசி வரை மறக்காது. சிவப்புனா நிறுத்தணும், பச்சைனா செல்லணும். புரியுதா? சூப்பர் இனிஷியேட்டிவ். பாத்தீங்களா? அந்த லைன் உள்ளே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசே சொல்லி தராங்க. இதை நாம சொல்லி கொடுக்கிறோம். யாருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கோ போடு. இப்ப பாரு, போக்குவரத்து விதி கத்துக்கிட்டாச்சு. இப்ப சாலை விதியை நீ மதிக்கணும். இப்ப என்னன்னு, ஒரு 60 கிலோமீட்டர் இந்த 60 ஐயரை மாத்திரை வேகத்துல நீ போகணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். இங்க மேல ஓடும், சுழல் எழுத்து ஓடும். நீ அந்த இடத்துல நிறுத்தும் போது ஒரு தமிழ்ல ஒரு அறிவிப்பு வரும். 60 ஐயரை மாத்திரை வேகத்தில் அன்பான பயணிகள் செல்லவும், உங்கள் கவனத்திற்கு, தவறினால் தண்டிக்கப்படுவீர்கள், தண்டனை உறுதி. சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆங்கிலத்திலையும் சொல்லும் வெளிநாட்டு பயணிகளுக்கு. இப்போ நீ மீறி போயிட்டா எவன் கவனிக்கிறான்னு? ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டா எவன்டா பாக்குறான்னு? இந்த பாரு, இங்க இருந்து அடுத்ததுக்கு போயிரும் தகவல். இந்த வண்டி, இந்த வண்ணம், இந்த எண்ணு, இங்க கருவி இருக்கும், இங்க கருவி இருக்கும், இங்க கருவி இருக்கும். தப்பிக்கவே முடியாது. நீ அங்க வந்தோன்னு எங்கால் குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணுவாப்ல, இந்த நிறுத்திட்டார் பாரு. நீங்க தானே இது இந்த இடத்துல 1/2 கிலோமீட்டர் வேகத்துல கூட வந்துட்டீங்கன்னு. நான் இல்லையே அப்படின்னு எடுத்து காட்டுவாப்ல வீடியோ. இது நீ தானே? ஆமா. வந்ததுக்கு 1000 ரூபாய், பொய் சொன்னீல அதுக்கு ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் கட்டுவாப்ல. கட்டினவன விட மாட்டாப்ல. ஓட்டுநர் உரிமத்தை கொடுன்ட்டு ஒரு கையெழுத்து போட்டுருவாப்ல. கையெழுத்து போட்டு
6 முறை மன்னிக்கும் என் நாடு, என்னுடைய காவல்துறை மன்னிக்கும். 6 தவறுக்கு மேல பண்ணிட்ட ஓட்டுநர் உரிமையை எடுத்துரும், பறிச்சிரும். அதுக்கப்புறம் நீ வண்டியை மீறி ஓட்டின உள்ளதான் இருந்து எண்ணணும். பாத்துக்க, இந்த விதியை சிங்கப்பூர் கடைபிடிக்குது. இங்க பாரு எப்படி கடைபிடிக்குது, பாரு எப்படி கடைபிடிக்குது. சாலை விதி எப்படி வச்சுக்கிறது. ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த முன்னாடி டேஷ்போர்டு இருக்குல்ல, அங்க ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி ஒரு காசு வச்சிருக்கணும் நீ வங்கி. அந்த தவறுக்கு ஒரு தண்டனையா டக்குன்னு அதுவே எடுத்துக்கிறோம். 12 தவறை பொறுக்குது, 12 மிஸ்டேக்ஸ். நான் 6 தான். அவன் செதுக்கி உருவாக்கிட்டான், நான் செதுக்கிறேன், அதனால கொஞ்சம் வேகம் 6 தான் மன்னிப்பேன். அவன் 12 தவறை பொறுக்கிறான், நான் 6 தவறை பொறுக்கிறேன். அதுக்கு மேல பண்ணான்னு வச்சுக்க, வாழ்நாளே என் நாட்டுக்குள்ள நீ வண்டி ஓட்ட முடியாது. வண்டியை வீட்டில் வச்சு பூஜை தான் பண்ணணும். பாத்துக்க, அதுக்கு மேல எவன் கவனிப்பான்? வண்டி எடுத்து ஓட்டினு வச்சுக்க, உள்ள இவர் மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கணும். பாத்துக்க, ஊர்காவல் படை ஏற்கனவே இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு பணி நிரந்தரம் இல்லை, 4 நாள் தான் வேலை வருது, 500 ரூபா 300 ரூபா தான் சம்பளம் வருது. இதை சிறப்பு படைப்பிரிவா அங்கீகரிச்சு அவர்களுக்கும் உரிய சம்பளத்தை கொடுத்து பணிக்கு நம்ம கூடுதல் அதிகமா போர்ஸ் தேவைப்படுது, இவங்களை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் குற்றம்னு ஒண்ணு நடக்கணுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரவுடின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்க, முதல்ல அவன் மனைவியை கூப்பிட்டு பேசுவேன். எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ரவுடியும் உட்கார வச்சு பேசுவேன். பூவோடும் பொட்டோடும் இருக்க, உன் புருஷனால பல பேர் பூவும் பொட்டும் பல பெண்கள் இழந்திருக்காங்க. இந்த பூவோடும் பொட்டோடும் நீ சாகிற வரை இருக்கணும்னா உன் புருஷனை ஒழுக்கமா அடங்கி ஒழுங்கி இருக்க சொல்லு. ரவுடின்னு வச்சுக்க, ஒரே டாட்டா காட்டி விட்டுருவேன். பி கேர்ஃபுல். அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. புரியுதா? பாத்துக்க, காவல்துறைக்கு நம்முடைய ஆட்சியில, தமிழ் தேச அரசின் ஆட்சியில சங்கம் தேவைப்படாது. ஆனால் அவர்களின் அடிப்படை உரிமை, அதை நம்முடைய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கென்று சங்கத்தை உருவாக்கி கொள்ள அனுமதி கொடுக்கிறது தமிழ்நாட்டு காவலர் சங்கம். அதற்கு தலைநகர்ல, திருச்சியில தலைநகருக்கு நிர்வாக தலைநகர், அங்க கொண்டு போய் வச்சிருவேன். அங்க தலைமையாக இருக்கும், நாடங்களும் பிரான்சஸ் கிளைகள் இருக்கும். அவங்க என்ன வேணுமோ அவங்க கோரிக்கையை நம்ம கொடுப்பாங்க, நிறைவேற்றுவோம். அவங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நாம வைக்க மாட்டோம். சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஐயா இறையன் எழுதியிருக்காங்க, தமிழ் அறிவின் பொக்கிஷம். ஐயா இறையன்பொனி எழுத்துக்களை என்னருமை தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த நாட்டின் தலைவர்களே, தயவு செய்து அவர் எழுத்தை படியுங்கள். குனிந்தவர் எழுத்தை படித்து படித்து நிமிர்ந்தால் இந்த நாட்டில் தலை சிறந்த தலைவனாகத்தான் நீ நிமிர்வாய். தயவு செய்து படி. அதிலே அவர் சொல்றார், காவலர்களுக்கு விருது கொடுத்துறோம், தமிழ்நாட்டு அரசு மரியாதை கொடுத்துறோம். இது மாதிரி காவலர்களை தெய்வங்களாக வச்சு போற்றுகிற காலத்தை தமிழ் தேசிய அரசு உருவாக்கும். காவலர்கள் என்ன சொல்றானா, சிறந்த நிர்வாகம் என்பது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, நிறைவேற்றுவது. எப்படி நிறைவேற்றுவது? வாக்குறுதியே கொடுக்காத அளவிற்கு ஆட்சி செய்வது. நான் வந்தா அண்டா தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், பிரிட்ஜ் தாரேன், இல்ல, அது தேவைப்படாத அளவிற்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒரு தற்சார் வாழ்க்கை கொடுப்பதான் சிறந்த ஆட்சி நிர்வாகம். அப்ப என் காவலர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு ஆட்சி முறையை நான் கொடுத்துருவேன். சங்கம் தேவைப்படாது. ஆனாலும் அவர்கள் கோரிக்கையை தமிழ் தேச அரசு, நாம் தமிழர் அரசு நிறைவேற்றுது. தனியாக சங்கம் வைக்குது. அவர்களுக்கென்று தனி வைப்பகம், அவர்கள் சம்பளத்திலே அதை சேர்த்து வைத்துக் கொள்ள அவர்களுக்கென்று தனி எல்லாமே வைத்து மிகச்சிறந்த மரியாதையை இந்த நாட்டின் காவல் பணியை செய்கிற அவர்களுக்கு இந்த நாடு செய்கிற மரியாதையாக, பிரபாகரன் மகன், ஒப்பற்ற தலைவனின் மகன் காவல் பணியை செய்கிற அந்த காவலர்களுக்கு செய்கிற மரியாதையாக மிகச்சிறந்த காவல்துறையை கட்டமைச்சு இந்த வண்ணத்தை நான் தூக்கி எடுத்துறேன். காவல்துறை உங்கள் நண்பன். நீங்க செய்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் மகனின் ஆட்சியிலே உண்மையிலேயே நண்பனாக இருக்கும். நம்புங்கள். இதுவரை என் அன்பு மக்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போலீஸை பார்த்து ஒரு பொறுக்கி பயந்தால்
போலீஸாக இருக்கிறான் என்று அர்த்தம். போலீஸை பார்த்து பொதுமக்கள் பயந்தால் அந்த போலீஸ் பொறுக்கியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இதுவரை இந்த நாட்டில் காவல்துறை எப்படி இருந்தது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் மகனின் ஆட்சியில் போலீஸாக இருக்கணும், இருக்க வைப்போம். இதுதான் நம்முடைய ஆட்சி. இது ஒரு துளிதான். இதுக்கு மேலே காவலர்கள் முன்வைக்கிற கோரிக்கையை கேட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று, செதுக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் தமிழர் அரசு செய்யும் என்கிற உறுதியை தருகிறேன். இது மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு துறையிலும் ஆசிரியர்களுக்கு வேண்டியது, மாணவர்களுக்கு வேண்டியது, மருத்துவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்யும் இந்த அரசு. ஏனென்றால் மக்களிலிருந்து மக்களுக்காக வந்த அரசு. அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. நாங்கள் அதிகாரம் மிக வலிமையானது. அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நாங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, மிகச்சிறந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஓட்டை போட்டு நாட்டை உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்துவிட்டு பத்திரமாக இருங்கள், எந்த பயமின்றி இருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். உங்கள் மகன், நம்புங்கள், நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக இன்று வாழ்ந்த ஒரு தலைவனின் மகன். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சாகலாம், நாம் தோற்று போகலாம். சாதாரணமானவர்கள் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்திலே செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், சத்தியமாக ஒரு நாள் வெல்லுவோம் என்று எனக்கு கற்பித்தார். அந்த சத்தியத்தை நம்பி நிற்கிற மகன் நான் சொல்லுகிறேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் மீதும் உறுதியிட்டு சொல்கிறேன், ஆகச் சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நாட்டில் நடத்துவேன், தருவேன். நம்பி நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்கள். எல்லாருக்கும் செலுத்தி விட்டீர்கள். திமுக பலமுறை ஆண்டு விட்டது, அதிமுக ஆண்டு விட்டது. நீங்கள் என்ன வாழ்ந்து விட்டீர்கள்? இன்னும் அரிசிக்கு கையேந்தீர்கள், வேட்டிக்கு கையேந்தீர்கள், இலவசத்திற்கு ஏந்தி நிற்கிறீர்கள். இது என்ன ஆட்சி முறை? என்ன வளர்ச்சியை கண்டீர்கள்? என்ன கண்டீர்கள்? ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ வெல்லம், ஒரு வேட்டி சேலை வாங்க வக்கற்ற நிலையில் வைத்தது இவர்கள் ஆட்சி என்றால் எப்படி? சாராயம் வித்து சாகடிக்கிறான். தாலிக்கு தங்கம் அரைப்பவன் ஒருபவன். குடிக்க வைத்த 6 லட்சம் பெண்களின் தாலி அறுத்தவர்கள் இவர்கள். தாலி அறுத்தவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்கிறாய். சாராயம் விற்கிறான் 50,000 கோடிக்கு. காசு யாருது? உன்னுடையது. ஒரு நாளில் தீபாவளிக்கு மட்டும் 790 கோடிக்கு குடிக்கிறான். 790 கோடிக்கு. ஒரு படம் வெளிவந்தால் 34 கோடிக்கு பார்க்கிறான். பொழுதுபோக்குக்கும் போதைக்கும் இவ்வளவு காசை கொட்டி கொடுக்கிறவனுக்கு எதற்கு இலவசம்? எதற்கு? 50,000 கோடி வருவாய். யாரு வருவாய்? மக்கள் குடிச்சு கொடுக்கிற காசு, குடிகாரன் காசு. அதை வைத்து என்ன நலத்திட்டம்? திடப்போதை, திரவப்போதை, போதை கலாச்சாரத்தில் மக்களை மூழ்க விட்டுவிட்டு பெண்களின் பாதுகாப்பு என்பது பைத்தியக்காரத்தனம். சட்டம் ஒழுங்கு என்பது வேடிக்கை. எவ்வளவு பெரிய ஏமாற்று! எப்போது இதை மாற்றுவது? எப்போது இதை சரி செய்வது? எப்படி? 3 பேர்ல யாராவது டாஸ்மார்க்க மூடுவேன் சொல்றத பத்தி நான் சொல்லல. உங்கள் மகன் வந்தால் மூடுவேன். அப்ப வருவாய்க்கு என்ன பண்ணுவ? இது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. இந்த சாராயம் உயிரை எடுக்கும், என் பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிக்க போற? அவன் ஊழல், லஞ்சம், நான் உண்மை நேர்மை. அவன் எல்லாம் இலவசம். 2000, 2500. இவன் 3 சிலிண்டரு. அவன் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டரு. நோ இலவசம். எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ. எப்படி? ஹைலி ஸ்டாண்டர்ட். மற்றபடி நோ ஃப்ரீ. எதுவும் ஃப்ரீ கிடையாது. சிலிண்டர் தருவேன். எப்படி தருவேன்? உன் மகன் நானே உற்பத்தி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் இந்த எரிகாற்று உயிர் வழிங்கிற பயோகேஸ் தயாரிப்பேன். எதுல?
என் மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க, மக்கிய இளதலை கழிவு, கழுத கழிவு, பன்னி கழிவு, கோழி புழுக்க எல்லாத்தையும் எடுத்து குவிச்சு குப்பை கிடங்குற கோடிக்கணக்கான டன் பயோகேஸ் உனக்கும் தருவேன், உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். எவனுக்குடா வேணும் வாங்கிட்டு போடா. தமிழ்நாட்டு அரசு முத்திரையை குத்தி கொடுப்பேன். உனக்கு தடையின்றி எரிகாட்டு தருவேன், எல்லாருக்கும் தருவேன், குடிசைக்கும் தருவேன், கோவரத்துக்கும் தருவேன். ஆனால் ஓசியா தர மாட்டேன். உற்பத்தி செலவு, அடக்க செலவை வாங்கிட்டு கொடுப்பேன். ஆனா தடை இல்லாம தருவேன். பால், தூய பாலை நானும் கொடுப்பேன். இவன் ஆவின் பால்னு விற்கிறானே, எங்கன்னு கேட்டியா? என்ன சிரிக்கிற? பால்வளத்துறைக்கு அமைச்சர், பால் இருக்கு வழங்க. கால்நடை துறைக்கு அமைச்சர், அமைச்சர் இருக்கான், கால்நடைங்கடா. ஏய், எங்க கால்நடைங்க? வைத்தியக்கார. பெரிய கனவு, பெரிய கனவு, சின்ன மூளை, நிறைய வேலை. இதெல்லாம் யாரோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்கார்ந்து எழுதிட்டே, நானே நானே எனக்கு நான் ட்ரம்புக்கே ஐடியா கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிற? சோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு வேலை செய்யறவில்ல. அறிவு நிறைஞ்சு காது வழிய வலி இது துண்டை வச்சு தொடச்சுக்கிறேன். எனக்கு அதுக்குடா இருக்கிற அறிவுக்கு கருத்துக்க வேலை செய்ய நேரம் இல்ல. 2 மணி நேரம் தான் உறக்கம். இப்ப போய் நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அங்க என்ன, இங்க என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்ப படுப்பேன்? 2 மணிக்கு 3 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். 2 மணி நேரம் தான். தூங்குறியான்னு கேட்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல, வரல. அண்ணல் அம்பேத்கர் முடிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. அவன் போய் கேட்கிறான், என்ன அம்பேத்கர் இன்னும் நீங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? காந்தி தூங்கிட்டார், நேரு தூங்கிட்டார், அவங்க மக்கள்லாம் முடிச்சுக்கிட்டாங்க, தூங்குறாங்க. என் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்றாப்ல. ஏன் ஜானா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கிக்கிட்டு இருக்க? இது அடிமையா இருக்குன்னு தெரியாம அது நல்ல சுதந்திரம் இருக்கு. என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினம்ங்கிறார் மார்க் ட்வைன். நானும் 15 வருஷமா கத்தி பார்க்கிறேன், ஒன்னும் அறிஞ்சபடலையே. ஒரு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை, அநியாயத்தை எதிர்த்து பேசுவது, சுட்டிக்காட்டுவது, குறை கூறுவது, நிர்வாகத்தை குறை கூறுவது குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்ப முகநூல் இந்த அரசை பத்தி எழுது, உன்னை தூக்கி குண்டாசப்படுவான். ஏன்? குற்றவாளிகள் உள்ள இருக்கான், ஆட்சியில் இருக்கான். 266 வழக்கை மேல போட்டிருக்கான். கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, மலைய திருநனா, ஆத்த திருநா, ஒண்ணுமல்ல பேசினேன். டேய், ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்கு. இங்கிருந்து போக ஒரு நாள், அங்க ஒரு நாள், 2 நாளை திங்குது. 41 பேர் இறந்துருக்காண்டா கரூர்ல, ஒரு எஃப்ஐஆரும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் கூட பேசுனதுக்கு கேட்டேன், என்னையா நிர்வாகம், ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டேன், அதுக்கு ஒரு வழக்கு. 40 பேர் இறந்துருக்கான், ஒருத்த மேல கூட எஃப்ஐஆர் இல்லை. எப்படி ஃபேண்டாஸ்டிக் ரூல் இல்லது? கொடுமையான கூட்டமிடாது. கள்ளச்சாராயம் பேரு, காய்ச்சறதும் குற்றம், குடிக்கிறதும் குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்டா. குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அரசு வேலை, பிள்ளைய நான் படிச்சு பெங்குது. ஆனா ராணுவ வீரன் நாட்டு எல்லையில நாட்டை பாதுகாக்க சண்டை போட்டு செத்து வந்தானடா, ஒத்தரவா கொடுக்கறது இல்லடா. ஒரு மாலைய போடுறதுல ஒரு மந்திரி போய், இந்த நாட்டுக்காக நான் போய் செத்தால் இந்த நாடு என் வீடை பார்க்கும் என்ற நம்பிக்கை கொடுத்தா தானடா படைக்கு போவான். நாதியற்று நிறுத்திடும்னா எவன்டா போவான் நாட்டு பாதுகாப்புக்கு? எப்படி? இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? யாராவது முடியல, வாழ முடியல, சாகிறதுனா விஷம் குடிச்சு சாகாதியே, கள்ளச்சாரம் குடிச்சு சாங்க, வீட்டுக்காவது 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. தொலைங்கடா, இந்த கொடுமையை தொலைங்கடா. மாறி மாறி ரெட்டலை, உதயசூரியன் ரெட்டலை. உதயசூரியனுக்கு போட்ட அவர் வீட்டில் வெடி, நாட்டில் வெடியுமா? விடிஞ்சிருக்கா? திடீர்னு ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்குல 5,000 போடுறாரு. யாரா அவர்? பரம்பரை சொத்தை வித்துட்டாரா போட்டார்? கேட்டியாடி என்னைக்காது? 6,800 கோடி இழந்திருக்குடா. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரோட்ல நிக்கிறான்டா. டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க ரோட்ல நிக்கிறான்டா. மொத்தமா 200 கோடியில முடிச்சுக்கலாம்டா. ஆனா 6,800 கோடிடா. ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல அரசு காசை எடுத்து, மக்கள் காசை எடுத்து, மக்கள் கொடுத்து தன் வாக்க கன்ஃபார்ம் பண்ணது, உறுதி செய்து, நான் என்னடா பண்றது? நான் எங்க போறது? ஏழை மகன், இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய நிக்கிற எனக்கு என்னடா இருக்கு? உனக்கு இருந்துச்சு கொடுத்துட்ட, நான் என்ன பண்றது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை, பொய், ஏமாற்று. எப்படி? என்னடா அது? என்னடா நாடுது? எப்படி நீங்க சகித்துக்கிற? காசை கொடுக்கும்போது கையப்படி எங்கிருந்து எடுப்ப? இந்த காசு எங்கிருந்து எடுப்ப?
இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாய்? ஒரு தடவை கேள்றா. கேட்டினா உனக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, மாற்று சிந்தனை வந்துருச்சு, நாடு மாறிடுச்சுரா. ஒரு தடவை கேளு. காசு ஓட்டுக்கு வாங்கிட்டு அண்ணன் நில்லுங்கண்ணே, நீங்க எதுக்குண்ணே இந்த தேர்தலில் நிக்கிறீங்க? உங்களுக்கு சர்வீஸ் பண்ண, சேவை பண்ண. எனக்கு சேவை பண்ண எதுக்குண்ணே காசு கொடுக்குறீங்க? எதுக்கு? காசு கொடுத்து சேவை செய்ய வர அளவுக்கு அவங்களாடா அவ்வளவு நல்லவங்களாடா? கடவுளாடா அவங்க? என்னடா நீ கடவுளே நீங்க அணிக்கப்பட்டாதானடா கருந்திருது. இவன் ஏண்டா உனக்கு காசு கொடுக்க? திருட தயாரா அனுமதி கேட்கிறான்டா. திருடுறதுக்கு ஒரு முதலீட்டாளன் 30 கோடி ஒரு தொகுதிக்கு ஆவடிக்கு முதலீடு செய்யறான்னா அவன் 300 கோடி சம்பாரிச்சுக்கலாம்ங்கிற நம்பிக்கை முதலீடு செய்யறான். லாப தேவை முதலீங்கிறது மக்கள் சேவை செத்து போகுதுரா. வைத்தியக்காரன் காசு கொடுக்கிற இடத்துல தான்டா ஊழல் லஞ்சத்துக்கு விதையவே ஊன்றாங்க. நீ நோட்டை போட்டியான்னு கேட்க முடியுதா? நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியான்னு அவன் கேட்பான். நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். 10 லட்சம் கோடி கடன் எதை காட்டி பெற்றிருப்பாரு? இந்த அரசு எதை காட்டிடா பெற்றிருக்கும்? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. வீட்டை இடமான வச்சு நம்ம அப்பன் கடன் வாங்குவது போல நாட்டை இடமான வச்சு இவர்கள் வாங்குகிறார்கள். யார் அந்த உரிமை கொடுத்தது? கடன் பெற்று நிறைவேற்றப்பட்ட திட்டம் எஜுகேஷன், மெடிக்கல், அதுல தரம் உயர்ந்திருக்கா? இல்ல எலக்ட்ரிசிட்டி, தடை இல்லாத கரண்ட் கட்டு இல்லாத மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கா? தரமான சாலை இருக்காடா? சபை குடிமா இருக்கு. தலைநகர்ல வெங்கமா இருக்கு சாலை. அப்ப உள்சாலை, கிராமப்புறங்கள்ல போக்குவரத்து, அரசு போக்குவரத்து என்ன விளங்குதா? உட்கார இடம் இல்ல, பாதியில் பிஞ்சுக்கிட்டு போகுது, போகும்போது டயர் கலந்துட்டு ஓடுது. வைத்தியகர் எல்லாத்தையும் மாற்றணும். உன்னால முடியும், என்னால முடியும், நம்மால் முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றை விரல்ல நன்றி உணர்ச்சி. 3 வேளை சாப்பிடுற, உப்பிட்டவனை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை. ஏப்ரல் 23 போ, சாப்பிட்டு தான் போவ, வந்து சாப்பிடுவ. சாப்பிடுற நீ உழவனின் உழைப்புல அவன் வேர்வையில விளைஞ்சதான் சாப்பிடுற. நன்றியோட நன்றி உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தா அந்த இன்னைக்கு பாரு 3வது பெட்டி 4வது பெட்டிலாம் தேடாத. உன் மகன் ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஆயிட்டான். அங்கீகாரம் பெற்ற கட்சி முதல் பெட்டியில வைக்கணும். ரெட்டை எல்லா பெட்டியிலும் இருக்காது, தாமரை எல்லா பெட்டியிலும் இருக்காது, உதயசூரியன் எல்லா பெட்டியிலும் இருக்காது, கை எல்லா பெட்டியிலும் இருக்காது. ஆனா நம்ம விவசாயி கலப்பையோட எல்லா பெட்டியிலும் இருப்பான். போ, குழம்பிக்காத, விறுவிறுன்னு போ. விவசாய பாரு, நன்றின்னு ஒரு தடவை தொடு. என்னைய தொடாம போ. ஆனால் ரெட்டலை உதயசூரியன் கை தாமரையை தொற்றாத கெட்டுருவேன். தயவு செய்து தொற்றாத. நன்றின்னு ஒரு தடவை தொடு. விவசாயி வாழ்வான், நாமும் வாழுவோம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை என் அன்பு சொந்தங்கள் நாம் எடுப்போம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல, மாற்று அரசியல் புரட்சியின் மகத்தான முன்கள போராளிகளாக உங்கள் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிறேன். ஆக தகுதியான கல்வி பெற்ற, தன்னலமற்று மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வும் துடிப்பும் கொண்ட இளைஞர்களை நிறுத்தி இருக்கிறேன். தம்பி தங்கைகளை 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று சமவாய்ப்பு கொடுத்து உங்கள் மகன் நிறுத்தி இருக்கிறேன். அதிலே இந்த ஆவடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை முனைவர் புனிதா அவர்கள் சீனாவிலே படித்துவிட்டு அங்கே பணி செய்து கொண்டிருந்த தங்கை அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். அடுத்ததாக அம்பத்தூர் தொகுதியிலே என் அன்பு மருமகன் இளங்கலை காட்சி தொடர்பியல் படித்த சிலம்பரசன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு மகள் கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு இளங்கலை பொருளாதாரம் படித்த கிருத்திகா ஏழுமலை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக அவ்வளவுதானே, உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்வை பாதுகாக்கும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, மக்களின் எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை என்பதை கவனத்தில் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், தனித்து சீமான் கூட்டணி சேராமல் நிற்கிறானே என்ன நம்பிக்கையில் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். என்னை பெற்ற நீங்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் நீங்கள், எங்களை கைவிட்ட விடமாட்டீர்கள் என்ற
அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி 4 முறை பொது தேர்தலில் தோற்றும் 5வது முறை அதே உற்சாகத்தோடு தனித்து 234 களத்திலே நிற்குதென்றால் உலக வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி தான். அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். அறிவில் சிறந்த பெருமக்களே, பேரன்புமிக்கையின் பெற்றோர்களே, உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, நமது சின்னம் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.